இந்த ரோபோட்லாம் மரம் நடக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். அது வந்து நம்ம என்னென்னா, இந்த பேஷண்ட் வர ரோபோட்டுக்கு வந்து நம்ம அதாவது ரோபோட்டு மரம் நடணும். இது எப்படிலாம் மரம் நடணுங்கிறத யோசித்து செய்யணும். இதுக்கு வந்து கோடீஸ்வரர்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க நிலம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரோபோட்டு பாட்டு மரம் நட்டுட்டே இருக்கும். இது நடுற மரத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய நான் இது வந்து பெரிய தொழிலதிபர்கள்லாம் சொல்கிறேன்னா, இதில் நிறைய பணமும் இருக்குது. முன்ன வந்து எனக்கு நண்பர் ஒருத்தர் ஞானப்பிரகாசம் அப்படின்னு இதில் புதுக்கோட்டையில் இருந்தார். அவர் மரம் மாடு மூலிகைலாம் பாதுகாத்து வளர்த்தார். அவர் எப்பயுமே அதான் சொல்லுவார், நான் 5000 ரூபாய்க்கு வாங்கின ஏக்கர் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு போச்சு. ஸோ எல்லோரும் ஐயோ அப்பா, அவர் வந்து 100 ஏக்கர் 5000 ரூபான்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். ஆனால் ஒரு ஏக்கர் 20 லட்சம்னு வச்சுக்கோங்க, 10 ஏக்கர் 2 கோடி, 100 ஏக்கர் 20 கோடி போச்சு. என்னோட ஏக்கர் மதிப்பு 20 கோடினாலும் அதில் 1 லட்சம் மரங்கள் நட்டார். ஒரு மரம் 10,000 ரூபா போனால் கூட அந்த 1 லட்சம் மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாளும் 9 சைபர் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா. ஸோ ஒரு 20-25 வருஷத்தில் அந்த நிலத்தோட சொத்து மதிப்பு 5000லேருந்து 20 லட்சம் மூலமாக பயங்கரமாக லாபம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் 20 கோடி தான் வருது. ஆனால் வளர்க்கப்பட்ட மரங்கள் வளர்ந்து கிட்டத்தட்ட 100 கோடி வருது. அப்போ எது லாபம் ஜாஸ்தி அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி இப்போ லாபகரமான இந்த மரங்கள் வளர்ப்பை வந்து தொடர்ந்து நம்ம வந்து செய்யணும். அதுதான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதை வந்து இப்போ இது நமக்கு உலகத்துக்கு தேவைப்படுது. அதுதான் இப்போ வந்து ஈஷா யோகாவில் சத்குரு அவர்கள் 242 கோடி மரங்கள் நடுறது. அதை வந்து காவேரி கூக்குரல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். நதிகளை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தார். ரொம்ப அருமையான மனிதர். உண்மையிலே இந்த 21ஆம் நூற்றாண்டில் கடவுளாக வாழ்பவர் சத்குரு அவர்கள். இப்போ 242 கோடி மரம் நடுறேங்க சொல்லியிருக்காரு. 242 கோடி மரம் நடுறேன்னு சொன்ன யாராக இருந்தாலும் கடவுள் தான். அதாவது இது வரைக்கும் நம்ம என்னவோ போய் கடவுளை சொல்லிட்டு இருக்கோம். கடவுளுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மனிதர்களில் வந்து உயர்ந்த நிலை அடைப்பவரில் கடவுள் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி இறைவன் அப்படிங்கிறது இறை தூதன் அப்படின்னா, இப்போ இறை தூதனும் சத்குரு சொல்லலாம், இறைவனும் சொல்லலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம், ரொம்ப அழகான ஒரு தர்மம். ஸோ அதில் வந்து இயற்கையை பாதுகாக்க பாடுபட்டு இருக்கிற சத்குருவை நம்ம போற்றுவோம். அந்த மாதிரி எல்லாருமே மரங்கள் வளர்க்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும், வாலண்டரி ஹெல்ப் சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இருக்கார், இந்த வாரத்தில் ஒரு நாள் எனக்கு லீவ் இருக்குது, நான் போய் மரம் நடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சோஷியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கிற மாதிரி மாநில துறைகள் அவர் காலையில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் அவருக்கு அந்த வாலண்டரி சர்வீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கணும். அதாவது நாட் ஓன்லி மரம் வளர்ப்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கு வாலண்டரி சர்வீஸ் யாராவது வந்தாங்கன்னா காலையில் சார் 10லேருந்து 5 வரைக்கும் இன்றைக்கி டைம் அவைலபிளாக இருக்கும், உங்களோட சேர்ந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறேன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு உண்டான காஃபி டிஃபன் சாப்பாடெலாம் கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த வாலண்டரி சர்வீஸ் அவர்கிட்ட வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவருக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ மாதிரி போட்டு ஓகே நீங்கள் அந்த வாலண்டரி சர்வீஸ்க்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்கலாம், ஏதோ ஒன்று. அது பணமாக கொடுக்கக்கூடாது, அவர்கிட்ட கிரெடிட்டாக வச்சுட்டு அவர் வந்து இபி பில் கட்டுறாரு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாரு, வேறு ஏதாவது டேக்ஸ் கட்டணும்னா அதில் வந்து அதை கழிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்கணும், அந்த உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் நிறைய பேர் வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து லஞ்சம் ஊழல் ஒழியும். இப்போ லஞ்சம் ஊழல் வந்து இந்த பெய்டு எம்ப்ளாயின்னு சொல்லப்படுற எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ தமிழ்நாடு இன்னும் சில மாநிலங்கள்லாம் லஞ்சம் ஊழல் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமையாக இருந்துட்டுருக்கு. இந்த லஞ்சம் ஊழல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாடு நல்லாவே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஜாதிய கொடுமையெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தியாக இல்லவே இல்லை. ஆனால் லஞ்சம் ஊழல் கொடுமை பயங்கரமாக இருக்குது. எல்லா தமிழர்களுமே சரி, லஞ்சம் கொடுக்காம எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு மனசில் ஏற்றுக்கிற அளவுக்கு லஞ்சம் கொடுமையாகிடுது. ஸோ அப்போ லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலம் இருந்தாலே மிக சிறப்பாக வளரும். இதுதான் வந்து இப்போ பிஜேபி ஆளும் மாநிலங்கள் நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இப்போ பிஜேபி ஆட்சி நடக்கிறது. எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நேர்மை, நீதி, நியாயம், லஞ்சம் இல்லாத ஒரு அரசு, ஊழல் இல்லாத அரசு, இப்படிலாம் பாடுபட்டுருக்கு. ஸோ அதனால்தான் மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய நல்ல பேர் வாங்கியிருக்கார். நேர்மையின் ஊற்றாக அவர் இருக்கார். அதாவது வாழும் கடவுளாக மோடி இருக்கிறார், அவதார புருஷராக மோடி இருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்பவராக மோடி இருக்கிறார். மோடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவை ஆண்ட பிரதம மந்திரிகளே ஒரு மதசார்பற்ற பிரதம மந்திரி அப்படின்னா மோடி அவர்கள் தான். மதசார்பற்ற ஆட்சி அப்படின்னா பிஜேபி ஆட்சி தான். இந்த மாதிரி சிறப்பான ஆட்சி பிஜேபி கொடுத்துன்னு வரதுனால தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிஜேபி ஆட்சி வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பிஜேபி
மற்ற கட்சிகளோடு சேர்ந்து பண்ணுறது. இதில் பிஜேபி தான் பிரதானம், மற்ற கட்சியெலாம் கூட இருந்து அந்த வெற்றி பெறத்துக்கு பாடுபட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் நடந்துட்டுருக்கு. இந்த மரம் வளர்ப்பு வந்து ரோபோட்ஸ்லாம் செய்யணும், எந்திரங்களை வச்சு பண்ணணும், போர்க்கால அடிப்படையில் பண்ணணும், எல்லாரும் மரம் நடணும். அது மாதிரி இப்போ நம்ம மாண்புமிகு மோடி அவர்கள் கூட தாயின் நினைவாக ஒரு மரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். ஒவ்வொரு வருஷமும் உங்கள் அம்மாவோட பிறந்த நாள் அன்றைக்கோ இல்லை உங்கள் அம்மாவோட நினைவு நாள் அன்றைக்கோ உங்கள் அம்மாவின் ஞாபகமாக ஒரு மரம் நடுங்கள் அப்படிங்கிறத மோடி அவர்கள் வலியுறுத்தி வந்தார். இது ரொம்ப அருமையான திட்டம். இது எல்லோரும் அவங்க அம்மாவுக்கு அவசரம், அவங்க அம்மா பிறந்த அன்றைக்கி, அம்மா இறந்த நினைவு நாள் அன்றைக்கி ஒரு மரம் நடலாம். இதே மாதிரி அப்பா பிறந்த அன்றைக்கி, அப்பா இறந்த அன்றைக்கும் மரம் நடலாம். அது மாதிரி உங்களுக்கு பிடித்த ரொம்ப பிரியமான ஒரு நண்பன் பிறந்த அன்றைக்கி, நண்பன் இறந்த அன்றைக்கி மரம் நடலாம். அதே மாதிரி உங்கள் உற்றார் யாரை உங்கள் வீட்டில் உறவினர்கள் யார் ரொம்ப பிடிச்சாலும் அவங்களுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி மரம் நடுதலுங்கிறது நம்ம தொடர் வழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி மரங்களுக்கு நீர் ஊற்றுதல், ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு மரங்களுக்கு நம்ம நிறைய நீர் ஊற்றணும். அந்த நீர் ஊற்றும் போது மரங்கள் செழித்து வளரும். மரங்கள் செழித்து வளரும் போது அங்கே வந்து வெப்பம் குறையும், தட்பவெப்பம் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மரமும் வளர்ந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வளர்ந்த மரம் 20 ஏர் கண்டிஷன் போட்டால் எவ்வளோ கூல்னஸ் கொடுக்குமோ அவ்வளோ கூல்னஸ் கொடுக்கும். அதனால் தொடர்ந்து மரங்களை வளர்ப்போம், மரங்களுக்கு நீர் ஊற்றுவோம், மரங்களை போற்றி பாதுகாப்போம், மரங்கள் வளர்ப்பவர்களை கடவுளாக மதிப்போம். அதனால தான் சத்குரு அவர்களை 242 கோடி மரம் நடுவோம்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். அதில் கிட்டத்தட்ட 110 கோடி மரங்கள் நட்டுட்டார். அதுவும் கூட பார்த்திங்கன்னா சத்குரு என்ன பண்ணியிருக்காருன்னா சாதாரண இடங்கள்லாம் நடல, அவர் நட்டது முழுக்க பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் உணவு காடுகள் அப்படின்னு சொல்லி, பழமர காடுகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதில் 110 கோடி மரம் நட்டுட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை படுகிறார். கோடி கடவுளுக்கு சமம் சத்குரு, ஸோ கோடி இறைவனுக்கு சமம், கோடி இறை தூதர்களுக்கு சமம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதனாக அவர் வாழ்ந்துட்டு வர்றார். அவர் நம்ம எப்பயுமே போற்றி பாதுகாப்போம், போற்றி பாராட்டுவோம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தானாக வளர்ந்தோம். இப்போ நிறைய மத குருமாரெலாம் பார்த்திங்கன்னா அவங்க யாராவது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ண ஒரு அப்பாயிண்டட் எம்ப்ளாயி மாதிரி தான். இப்போ கிளரிக்கல் ஸ்டாஃப் ஒரு கம்பெனின்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுறோம், கிளரிக்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க தன்னால் முடிஞ்ச கைங்கரிகளை அவங்க மதத்துக்கும் அவங்க மக்களுக்கும் தராங்க. இதனால் தானாக தோன்றும் தலைவர்கள் இது ஸ்ரீ ஆர்டபிள்யூ ரவிசங்கர், சத்குரு வந்து ஈஷா குரூப்பு, பாபா ராம்தேவ், அப்புறம் அமிர்தானந்தமயி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி தானாக உதயமாகி சுயம்புவாக முன்னுக்கு வந்து கடவுள் அருளால் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம போற்றி பாதுகாப்போம். ஸோ இந்த தர்மத்தை போற்றி பாதுகாக்கணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து செயல்படுவோம், தொடர்ந்து முன்னுக்கு வருவோம். நன்றி, தேங்க்யூ.